இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சமைச்சுக்கிட்டே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாப்பாடு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமும் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ எங்கே பார்த்தாலும் தடிக்கு விழுந்தா பார்த்திக்கிட்டாங்க எல்லாருக்கும் சுகரு சுகரு சுகரு, எனக்கு சுகர் வந்துருச்சு, உனக்கு சுகர் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறோம். நான்லாம் சின்ன வயசில் இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரேர் அதெல்லாம் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். எங்கேயோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுகர் யாருக்காவது இல்லை அப்படின்னா தான் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த அளவுக்கு சுகர் பெருகிடுச்சு. இருங்க இருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எந்தெந்த வீடியோ நம்ம பார்க்குறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் உருப்படியான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு. படித்தவங்கள்லேருந்து பாமர மக்கள் வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு இந்த சுகர் பற்றி சொல்கிறேன். ஏன் இந்த சுகர் வருது, இது வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதுக்கு அடிப்படையான ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மொத்தம் 5 வகையான சத்துக்கள் இருக்குது. ஆங்கிலத்தில் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 மேஜர் நியூட்ரியன்ஸ், அதாவது நம்மளுடைய உணவுப் பொருளில் அதிகமாக பங்கெடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். 2 பார்த்தீங்கன்னா மைனர் நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது விட்டமின்ஸு, இது குறைவான அளவு தேவைப்படக்கூடியது. அதிகமாக தேவைப்படக்கூடியது, குறைவான அளவு தேவைப்படக்கூடியது. அதிகமாக தேவைப்படக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னாக்கா கார்போஹைட்ரேட்டு, அதாவது மாவு சத்து, புரதம் புரோட்டீனு, கொழுப்பு சத்து ஃபேட்டு, அப்புறம் விட்டமின்ஸ் மினரல்ஸ். இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் கம்மியான அளவு தான் நமக்கு தேவைப்படும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்கேன், ஹெச்ஓடியாகவும் இருந்திருக்கேன். பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் என்னோடய வேலையை விட வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் விட்டுட்டேன். அதை இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஏன் இந்த சுகர் வருது, இதுக்கு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அப்போ தான் நமக்கு அந்த சுகர் வரதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும், நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ 5 மேஜர் நியூட்ரியன்ஸ் சொன்னேன். இதில் மாவு சத்து கார்போஹைட்ரேட் இருக்குது இல்லைங்களா, இதுதான் சுகராக உங்களுக்கு மாறக்கூடியது. எல்லா பொருளும் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருளும் செரிமானத்தை அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளான ஒரு மாலிகூல் அப்படின்னு சொல்லுவாங்க, மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க, மாறிடும். அதாவது கார்போஹைட்ரேட் மாவு சத்து நம்ம மேஜராக என்ன எடுத்துக்கிறோம், நம்ம அரிசி எடுத்துக்கிறோம். எல்லா மாவு வகையிலையும் இந்த சுகர் இருக்குது. கிழங்கு வகைகளில் இந்த சுகர் இருக்குது. சரி, அதெல்லாம் விட்டுடுவோம். நம்ம இப்போ சாப்பாட்டுக்கு வரும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், அதில் நம்ம கார்போஹைட்ரேட் தான் சுகராக கன்வெர்ட் ஆக போகுது. செரிமானத்துக்கு அப்புறம் சுகராக கன்வெர்ட் ஆக போகுது. இந்த சுகர் தான் ரத்தத்தில் கலந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா பிளட்டில் கலந்துட்டு உடம்புல உள்ள எல்லா செல்லுக்கும் உங்களுக்கு போகும். அப்படி போகக்குள்ள அந்த குளுக்கோஸ் மாலிகுல் என்ன ஆகும்னாக்கா உடஞ்சி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இதுதான் நம்ம டெய்லி நமக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியை கொடுக்கறது இந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸ். இது ஒரு பார்ட்டு. இன்னும் அந்த ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ குளுக்கோஸ் சுகர் பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணோம், இந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் என்ன ஆகும்னாக்கா சுகரில் கலந்துருது. இது உடையாமல், அதாவது ஸ்ப்ளிட் ஆகாமல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகலைன்னா ரத்தத்தில் அதிகமாக உங்களுக்கு அந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நார்மலாக 100லேருந்து 120 மில்லிகிராம் பர் டிஎல் இருக்கணும். அதாவது 100 ml ஆஃப் பிளட்டில் எவ்வளோ மில்லிகிராம் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கணும்னாக்கா உங்களுக்கு 100லேருந்து 80லேருந்து 120ங்கிறது நார்மல், இல்லை 100லேருந்து 120, ஆக மொத்தத்தில் 80லேருந்து ஒரு 120 நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. எப்போ, சாப்பாட்டுக்கு முன்னாடி. சாப்பாட்டுக்கு அப்புறம் இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், அது நார்மல். இப்போ இது அளவுக்கு அதிகமாக 250 மில்லிகிராம் இருக்குது, 400 மில்லிகிராம் இருக்குது, 300 மில்லிகிராம் இருக்குது, 350 மில்லிகிராம் இருக்குது. இதை தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா சுகர் உங்களுக்கு வந்துருச்சு, இது நார்மலாக இருக்கக்கூடிய லெவலை விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சுகர் அதிகமாக போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம், நம்மளுடைய கணையத்தில் பீட்டா ஐலைட்ஸ்னு ஒரு செல் இருக்கும். அது இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இந்த ஹார்மோனோட மெயினான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளுக்கோஸ் மாலிகூல்ஸை உடைக்கிறது தான் அதனுடைய மெயினான வேலை. இப்போ இந்த இன்சுலின் பாதிக்கப்பட்டா, இந்த கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா ஐலட் செல் பாதிக்கப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் செக்ரீட் ஆகிறது குறைஞ்சிரும், இல்லைன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷனில் தான் நமக்கு சுகர் மாலிகூல்ஸ் அதிகமாக போகும். ஸோ எந்தெந்த கண்டிஷன்லலாம் அந்த இன்சுலின் பாதிக்கப்படும் அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறது,
இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது. இந்த மாரி கெட்ட பழக்கவழக்கங்களால இது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பெண்களுக்கு இந்த சுகர் வருது என்னன்னாக்கா, அதிகமான உடல் உழைப்பு இல்ல அப்படின்னா, இந்த வந்து இன்சுலின் செக்ரீஷன் நம்மளோட உடம்புல உள்ள எல்லா பார்ட்டுக்கும் நம்ம முறையான உடற்பயிற்சி குடுக்கலன்னாக்கா, அது என்ன ஆகும்? அது ஒர்க் பண்ணாது. இப்போ ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. அந்த வாஷிங் மிஷின நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தா தான் அது ஒர்க் பண்ணும். நீங்க அப்படியே 1 வருஷம், 2 வருஷத்துக்கு நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா, அது ஒர்க் ஆகுமா? கெட்டு போயிடும். த சேம் நம்ம உடம்புல உள்ள எல்லா பாடி பார்ட்ஸும் ஃபங்க்ஷன் பண்ணுனா மட்டும் தான் அது நார்மலா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு பாடி பார்ட்டுக்கு வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னா, அந்த இடம் என்ன ஆகும்? அந்த இடம் வந்து ஒர்க் பண்ணாது. அந்த ஆர்கன் வந்து அதனுடைய வேலைய வந்து படிப்படியா வந்து குறைச்சுக்கும். செய்யாது. ஏன்னா நீங்க அதுக்கு வேலை குடுக்கல. அப்படி வேலைக்கு நீங்க குடுக்கலங்கிறக்குள்ள வேலை குடுக்கலன்னா, அது என்ன ஆகும்? வேலை செய்யாம இருந்துச்சுன்னாக்கா, அது வீணா போக தான் செய்யும். அதனால தான் உடல் பயிற்சிங்கிறது மிக, மிக அவசியம். அது பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், உடற்பயிற்சிய வந்து செய்யுங்க. நான் வீட்ல நெறைய வேலை செய்றேன். வீட்ல வேலை செஞ்சா மட்டும் பத்தாது. வாக்கிங் போங்க. அப்புறம் வந்து நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்ல சத்தான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. டெய்லி கீரை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அயன் எப்படியாவது ஒரு வந்து அயன் சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் நல்ல பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ராப்பரான ஒரு உணவ வந்து நம்ம எடுத்துக்கணும். உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப நம்ம என்ன ஆகும், நமக்கு அந்த இன்சுலின் செக்ரீஷன் வந்து நமக்கு தடைப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அப்ப உங்களுக்கு குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் உடையாது. கன்வெர்ட் ஆகி எனர்ஜியா மாறாது. ஸோ இதனால தான் குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில வந்து அதிகமா இருக்கிறதுக்கான காரணம். மெயின் ரீசன் இதுதான். ஸோ இன்னையிலிருந்து இந்த சுகர் வராம தடுக்கணும்னா, ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கத்த எடுத்துக்கோங்க. நேரத்துக்கு படுங்க, நேரத்துக்கு எழுந்திரிங்க, உடற்பயிற்சிய வந்து செய்யுங்க. அது ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். கெட்ட பழக்கவழக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, இமிடியேட்டா விட்டுடுங்க. சுகர் வரவே வராது. இன்னொன்னு ஹெரிடிட்ரி 2 விஷயத்துல வரும். ஒண்ணு இந்த மாரியான ஹேபிட்ஸ்னால வருது. இன்னொன்னு ஹெரிடிட்ரினால வரும். அப்பாவுக்கு இருந்ததுனாக்கா பொண்ணுங்களுக்கும், பொண்ணுக்கு அம்மாவுக்கு இருந்ததுன்னா பையன்களுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எது எப்படியா இருந்தாலும் நம்முடைய உணவு பழக்கவழக்கங்கள், முறையான உடற்பயிற்சி மூலமா இத தடுத்து நிறுத்த முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோ பதிவா இருக்கும்னு நான் நம்புறேன். பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. ஸோ இனிமேல் வந்து சுகர் வராம நம்மளே நம்மளே பாதுகாத்துக்க முடியும். தேங்க் யூ.